நன்றியை ஏன் நம் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் நம் மீது ஒவ்வொரு நிமிஷமும் அன்பு கூர்ந்தவராயிருக்கிறார். அவர் வருகை தந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். பழைய முகங்கள் புது முகங்கள் எல்லாரும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஒரு பழைய குடும்பத்தோடு கூட ஒன்று சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆகவே நம்மையே ஒரு நேரத்துங்களை மறக்காம இருந்துடுறோம். ஒரு சில நேரத்துல ரொம்ப தூரமா எங்கன்னா போயிட்டா மறந்துடுறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க கூட பிறந்தவங்களே நம்மளை மறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே நம்மை மறக்காத தேவன் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, ஒருவேளை அவர்களே மறந்தாலும் நானே மறப்பதில்லை. அவங்க எப்போ மறப்பாங்க? அவங்க மறித்தான் மறப்பாங்க. ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அது என்ன சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். ஆக ஒரு பாடல் சொல்கிறது, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நான் உனக்கு என்ன செய்வேன்ப்பா, நன்றி மட்டும் சொல்றேன்ப்பா என்று சொல்லி ஆண்டு கருத்துக்கு கொடுத்து இந்த 4 ஆண்டுகளாக இந்த கூகுள் பிரேயர் மீட்டிங்கை தேவன் நம்ம அருமையாக நடத்தும்படி கைக்கிருவு செய்து இந்த 5வது ஆண்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நம்ம என்ன சொல்லுமாமா? நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். ஆகவே ஜெயபிரத செய்கள் இருக்கும் என்று சொன்னால் 395 சாங் நம்பர் 395வது பாடலை மறவாமல் நினைத்தீர்கள் என்று சொல்லி பாடி தேவனுக்கு நன்றி சொல்லி மற்ற எல்லா காரியத்துக்கும் நம்ம கடந்து செல்லலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்.
சொல்லலாமா? நன்றி